வந்த புதுசுல ஊழியத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் முடியல, வேலைக்கு போனா இங்க போனா அவமானம், ஒரிசா பீகாருக்கு போய் எங்கேயோ வேலைக்கு போயிடலாம் அப்படிலாம் யோசித்தேன். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ரொம்ப வேதனை பிரதர். அப்போ நைட்டு என்னுடைய உடை முதல் கொண்டு என்னுடைய எல்லாமே இன்னும் சொல்ல போனா கால்ல போடுற காலணிகள் முதல் கொண்டு என் கணவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு என்னன்னா வசனம் சொல்றது தப்பாகாது. வசனம் சொல்லுது குடும்பத்துக்கு தலைவர் கணவர் தான், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுதுன்னா அவரு கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டைலானா லைக் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் ஃபங்கியா, கொஞ்சம் ஹேர் எல்லாம் அந்த 10வது நிமிஷம் உடனே என்ன சிரிப்பு மூட்டி ஏதோ ஒரு வசனம் சொல்லி பாட்டு பாடி அப்படி எல்லாம் அர்ப்பணித்தேன் அப்படின்னு ஆமா, அதுக்கப்புறம் திடீர்னு உங்களை விட்டா யாரும் இல்ல அப்படின்னு அப்படி எல்லாம் பாடும்போது எனக்கே சமாதானம். டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்க உங்க சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் எங்க ஈடன் டிவிக்கு நீங்க சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியால அங்க ஸ்டே பண்றதுக்கு, உங்க பகுதியில் ஸ்டே பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்கு. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி உருவாக்கிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் பிளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமா இதை கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊழிய வளர்ச்சியில. ஸோ அப்படி சேலஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலியை எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதை பற்றி சொல்லி நல்லா இருக்கும். இந்த விஷயத்துல அனிதாவை தான் பாராட்டு. ஏன்னா அனிதா பெரிய சப்போர்ட். நம்ம ஒரு ஊழிய குடும்பத்துல இருந்து வந்தனால அது தெரியும் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. பட் இவங்க ஒரு பிசினஸ் மேனுடைய டாட்டர். இவங்க பொறுத்துக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. கர்த்தருக்கு உண்மையா சொல்றேன், ஒரு நாள் அவங்களுடைய அப்பா கிட்டே கூப்பிட்டோ இல்ல அவங்க வீட்டுல கூப்பிட்டோ, நாங்க திருமணம் பண்ண நாட்கள்ல சபா வளர்ந்த நாட்கள்ல சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாம இருக்கும் பிரதர். ஆமா, ரேஷன் அரிசி எல்லாம் வாங்கி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க பிள்ளைகளுக்கு ரேஷன் அரிசி வாங்கி மிக்சியில ஒரு அடி அடிச்சு அப்புறம் வேக வச்சு கொடுப்போம். சின்னதா மாத்துறதுக்காக அப்படி பண்ணுவோம். அப்போ இவங்க பொறுத்துக்கிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க தரிசனத்தை நிறைவேற்றணுன்ற வாஞ்சியில நான் ஓடும்போது என் கூட அவங்க உறுதுணையா இருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அந்த குணம் எப்படி வந்துச்சு? ஏன்னா நீங்க இப்படி ஊழிய ஆரம்ப ஸ்டேஜ்ல வளர்ந்து வர்றீங்க. இப்ப நிறைய ஊழியத்துல பார்த்துருப்பீங்களே அந்த கஷ்டங்கள், போராட்டம், பிரச்சனை, அதெல்லாம் எப்படி நீங்க பாத்தீங்க? ஆண்டவருக்காக யாவையும் சகித்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே என்னோட தாய் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவருக்காக நம்ம நிறைய செய்யணும், அவர் நமக்காக உயிரையே கொடுத்திருக்காங்க, அதனால நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும்ன்றது என் தாய் அதிகமா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவரை திருமணம் பண்ணதுக்கு பிற்பாடு ஊழியத்து நிமித்தமாக அநேக பாடுகளை நாங்க 2 பேரும் பிள்ளைகள் இணைந்து நாங்க சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு பாடுகளையும் ஆண்டவர் சாதனைகளாக எங்களை மாத்திட்டு வர 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 ஒவ்வொரு பிரச்சனையில இவர் எனக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுதான் அனிதா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஊழியம் வளரும். அநேக நான் சொன்னேன்னு பாத்தீங்களா, ஊழியர்களுடைய சாட்சிகள் எனக்கு போட்டு போட்டு காமிப்பாரு. சோ அதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு எல்லா சவால்களும் எங்களுக்கு சாதனையாய் மாறி. ஆக்சுவலி இந்த 13 வருஷம் நீங்க சபை ஆரம்பிச்சு இப்படி டிராவல் பண்றீங்கல்ல, ஆனா எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா ஆரம்பிச்சுட்டு வரும்போது நம்ம சம்பந்த ஊழியத்தை இது பண்ணிட்டு ஏதாவது அப்படிலாம் சில பேர் நான் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன், சர்ச்செல்லாம் ரன் பண்றதால ரொம்ப டிஃபிகல்ட் அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை வந்த புதுசுல ஊழியத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் முடியல, வேலைக்கு போனா இங்க போனா அவமானம், ஒரிசா பீகாருக்கு போய் எங்கேயோ வேலைக்கு போயிடலாம் அப்படிலாம் யோசித்தேன். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ரொம்ப வேதனை பிரதர். அப்போ நைட் தூக்கமே வரல. எதனால அந்த வேதனை? ஊழியம் வளரல, யாருமே வந்து 5 பேரும் ஏதோ சொன்னீங்க, ஒரு
8 பேர் தான் மொத்தம். 8 பேர் தான். ஓகே ஓகே. இந்த சர்ச்சு கட்டும் போதே 12 பேர் தான் பிரதர். ஓகே. 12 பேருக்கு தான் இவ்வளவு பெரிய சர்ச்சு. அந்த சாட்சி நீங்க சொன்னீங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டம் தான். அப்போ அன்னைக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. காசும் இல்ல, ஜனங்களும் இல்ல, ஒளியத்துல வளர்ச்சி இல்ல. அப்ப நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? பேசாம எங்கேயோ ஓடிடலாம், அது நார்த் இந்தியா சைட்ல எங்கேயோ ஓடிடலாம். இங்க ஏதோ ஊழி விட்டுட்டு வேலைக்கு போனா என்னத்தை இல்ல இவன் ஒன்னத்துக்கு லாக்கி இல்ல அப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் விடிகாத்தால் 3 மணி நான் வெளியே போயிட்டோம். கிரவுண்ட் ஒரு வாடகை ஸ்கூல் எடுத்து சர்ச் நடத்திட்டு இருக்கேன். தூக்கம் வரலன்னு போய் ஒரு மரத்துக்கீழ உட்காந்துருக்கேன். 3 மணிக்கு கத்தர் பேசுறாரு. அப்படி பனி பெய்து எனக்கு வெறுத்து கொட்டது, எனக்கு அது பாரம். அப்ப ஆண்டவர் பேசினாரு, அப்போஸ்தலர் பவுல் கூட பேசினதான் பேசினாரு. இந்த பட்டணத்துல இன்னும் அநேக ஜனங்கள் எனக்காக இருக்காங்க, நீ போகாத அப்படின்னு. சோ ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மளுக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்ம ஊழியர்களுடைய சாட்சிகளை கொடுத்து பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிலைச்சிருக்க கிருபை தந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த 13 வருஷத்துல நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே பண்ணும்போது? ஒருவேளை சில பேர் நினைப்பாங்களே நம்ம வேலைக்கு போலாம், அவங்க ஊழியம் பார்க்கட்டும், இந்த மாதிரிலாம் அப்படிலாம் ஏதாவது கட்டம் அப்படி தோணுமா? இல்ல நீங்க என்ன நினைச்சீங்க? கண்டிப்பா பிரதர், நான் சொன்னேன் நான் வேலைக்கு போறேங்க, நீங்க ஊழியம் பண்ணுங்க அப்படி சொல்லிருக்கீங்க. போனோம். அது 9 months வந்து என்னோட 2 குழந்தைகளும் 9 மாசம் கை குழந்தைங்க. அப்போ என் கணவர்கிட்ட என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் நைட் ஷிஃப்ட் போவேன், இவர் பிள்ளைகளை மார்னிங். ரெட்ட பிள்ளைகன்றனால எங்க கூட ஏன்னா எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேன், சொன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா என் கணவர்கிட்ட 2 பிள்ளைகளை விட்டுட்டு நான் போயிருவேன். இவருதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி, அவர் தேங்க்யூ சோ மச், பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி பாத்துக்குவாரு, சமைச்சு வச்சுட்டு நான் போயிருவேன். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நாட்கள்ல. நான் சொன்னேன் ஊழியம் வேண்டான்னு நான் ஒரு நாளும் வாயை திறந்து சொன்னதில்லை. ஏன்னா ஊழியம்னா பாடுகள் இருக்கும்னு தெரியும். நான் சொன்னேன் நான் எப்பவுமே வேலைக்கு போய் உங்களை பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க ஊழியம் செய்யுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் வந்து என் பிள்ளைதான் அன்னைக்கு அழுகிறா, மம்மி எங்கேயோ போய் முள்ளுல விழுகிற மாதிரி எனக்கு நான் கனவு, குட்டி குழந்தை பேச தெரியல, முள்ளுல போய் நான் சிக்கிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், நீங்க போகாதீங்கன்னு பயங்கரமா அழுதா. அப்ப அழுதும் போது இப்போ பாஸ்டர் வந்து அப்போ ஒரு மீட்டிங் போயிருக்காரு. நான் கால் பண்ணி சொல்றேன்ப்பா பிள்ளை ரொம்ப அழுகிறாப்பா, நான் போலப்பா, இன்னைக்கு நான் இருந்துக்கிட்டுமா அப்படின்னு. இவர் ஓகேமா நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட இதுல அவர் எதுவுமே கம்பல் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகல பிரதர், அப்படியே நின்னுட்டேன். ஏறக்குறைய எத்தனை ஆயிரங்கள் நம்ம கட்டிட்டு இருந்தோம்ப்பா அந்த டைம்ல? ஒரு 70,000 பக்கம் கட்டும். இப்ப நான் வேலைக்கு போறதை நின்னுட்டா என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பயம். ஆண்டவர்கிட்ட தான் உட்காந்து முழங்கால் போட்டு, ஏசப்பா என்ன பண்ணுவோம் ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் இப்ப ஜாப குவிட் பண்றேனே, என் கணவர் என்ன பண்ணுவாரு, என் கணவரை நீங்க பலப்படுத்துங்க அப்படி சொன்னப்போ the very next day இல்லப்பா, அன்னைக்கு என் பிள்ளை ஆமி வந்து சொல்றா போகாதீங்கம்மா நீங்க வீட்டுல இருங்கன்னும் போது, இப்ப நான் சொன்ன பிள்ளைக்காக போகாதம்மா நீ இரு அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்த நாள் போயிருவாங்க. அப்போ அடுத்த நாள் இவங்க இருந்துட்டாங்க. அப்போ நான் ஓகே இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போவே வேணான்ட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு பாருங்க கத்தர் எப்படி செய்யறாரு பாருங்க. அன்னைக்கு நான் ஈரோடு மாவட்டத்துக்கு ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு அம்மா, ஒரு பாஸ்டர் அம்மா போன் பண்றாங்க. நான் எடுக்க முடியல, மீட்டிங்ல இருக்கேன். அனிதாக்கு ஃபோன் பண்றாங்க, இவங்க எடுக்கல, ஏன்னா பாப்பா அழுகுறாங்க அந்த இதுல இருந்தாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க நீ ஏன் வந்து நான் ஃபோன் பண்ணா நீங்க ஏன் எடுக்கல? அப்புறம் நான் சொன்னேன் இல்லை இன்னைக்கு இதெல்லாம் இருந்துச்சு, நான் மீட்டிங் போயிட்டேன், இவங்க அங்க வேலைக்கு போறதாங்க இருந்தாங்கன்னு. அப்போ பாருங்க கத்த தயவுல ஆண்டவர் அவங்க இருதயத்தை ஏவி, அப்போ பக்கத்துல இடம் வாங்கினதுக்கு நாங்க கடன் வாங்கியிருந்தோம். அந்த முழு கடனை அவங்க அதே வருஷம் டிசம்பர்ல டோட்டலா கட்டி கொடுத்தாங்க. அவங்களே கொடுத்தாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் கிஃப்ட்னு சொல்லி லாக்ஸ் பிரதர், லாக்ஸ்ல இருக்கு அந்த கடன், அப்படியே கட்டி கொடுத்தாங்க. அன்னைக்குதான் புரிஞ்சது அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார். சோ அதுல இருந்து அப்படியே உங்க டிராவல் அப்படியே தொடங்குது. பட் ஆனா ஊழியம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த 12 பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தானே பெரிய இருக்கு. நீங்க எப்படி இந்த மினிஸ்ட்ரியில அப்படி ரெண்டு சேர்ந்து இருக்கும் போது டெய்லி அந்த ரொட்டீன் ஒர்க்கு அதுல ஏதாவது உங்களுக்கு தொய்வு அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒரு நாள் தொய்வு ஏற்பட்டது இல்ல. சரி சரி. மன வேதனை ஏற்பட்டிருக்கும். புரிஞ்சுக்காம நம்மளைய அவங்க காயப்படுத்துற வார்த்தைகள் பேசும்போது, நம்மள சர்ச்சில் எல்லாம் கிடையாது, நம்ம ஜனங்க எப்பவுமே ஆதரவு, வெளியூர் மக்களை சொல்றீங்க.
அவங்க பண்ணும்போது ஒரு மன வேதனை தான் இருக்க முடியும், தோய்வுலாம் இல்லை. அதாவது வேண்டாம் போ அப்படின்ற ஒரு நாளும் எண்ணம் இல்லை. எப்படியோ ஏசப்பாவை பத்தி சொல்லணும். அதாவது பிரதர், எவ்வளவுதான் டயரோட வந்தாலும் அந்த நைட் கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்றோம்ல, அதுல ஒரு பலன் வரும் பாருங்களேன். அவருடைய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த கல்வாரி சிலுவையின் அன்பு வெளிப்பட அது ஒரு புதிய பலன் உண்டாயிரும். அடுத்த நாள் காலையில நேரத்துக்கு செஞ்ச காரணம் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துடும். ஆமாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ கவர்னன்ட் அப்படி சபை அப்படின்னா இப்போ ஒரு செலக்டிவா பாக்குறோம் ஒரு ஊருக்குன்னா, இப்போ கோயம்புத்தூர்னா செலக்டிவானா நீங்க வர்றீங்க. ஸோ இங்க நிறைய சபைகளும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க சபை வந்து நியூ கவர்னன்ட் சபையா வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன மாதிரி, ஏன்னா அதை பத்தி அதிகமா போச்சிருக்கனால கேட்கிறேன். இப்ப நீங்க பாக்குறவங்க, ஏன்னா இப்ப நிறைய பெண்டிகாஸ் நிறைய சபைகள் இருக்கு, நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து எங்களே வந்து இயேசு கிறிஸ்துவின் சபையா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜீசஸ் ஃபேமிலி, அவ்வளவுதான். அதாவது நியூ கவர்னன்ட்னு பொதுவா வெளியே என்னவா நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க வெறும் என்ன வேணா பண்ணு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், அதை தான் சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. இல்ல, நாங்க நியூ கவர்னன்ட்டாவே தான் பேசுறோம். நியூ கவர்னன்ட்ல ஓல்டு கவர்னன்ட்டே இருக்கு, நியூ கவர்னன்ட்லயே இருக்கு. உள்ள பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல பேசுறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாத காரியம். இப்ப எப்படி கர்த்தர் கிருபையா இருக்கிறாரோ அதே நேரத்துல அவர் உங்ககிட்ட இருந்து பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா பரிசுத்தத்தை அவர் கொடுத்திருக்காரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கிறிஸ்து நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார். அப்போ நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னா வார்த்தையில இல்ல, சுவாபத்துல, செயல்கள்ல. நாங்க அதையும் பேசுறோம். வெறும் வந்து என்ன சொல்றது, கிருபை மாத்திரம் நம்ம சொல்லி கொடுக்கறது மாத்திரம் இல்ல, இதையும் சொல்றோம். அதனால நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கணும், நீங்க 4 பேருக்கு சாட்சியா இருக்கணும். நீங்க கார் வாங்கிட்டீங்க கிருபை, வீடு வாங்கிட்டீங்க கிருபை, இதெல்லாம் கிருபை தான். கார் வாங்கிட்டீங்கன்னு சர்ச்சுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க வீடு வாங்கிட்டீங்கன்னு யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வேணா வருவாங்க. கார் வாங்கிட்டீங்கன்னா காருக்குள்ள வேணா வருவாங்க. உங்க வாழ்க்கை சாட்சியை பார்த்துதான் அவங்க ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. எதை சம்பாதிச்சாலும் சாட்சியை சம்பாதிக்கணும். இதையும் நான் சொல்றேன். உங்க லைஃப்ல பிரதருடைய டிசிஷன்லாம் நீங்க எப்படி, நீங்க ஏதாவது என்னுடைய உடை முதல் கொண்டு என்னுடைய எல்லாமே இன்னும் சொல்ல போனா கால்ல போடுற காலணிகள் முதல் கொண்டு என் கணவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு என்னன்னா வசனம் சொல்றது தப்பாகாது. வசனம் சொல்லுது குடும்பத்துக்கு தலைவர் வந்து கணவர் தான், மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அப்போ வசனம் தப்பா போகாது, கர்த்தரும் தப்பா சொல்ல மாட்டார். அப்போ இவர் சொல்ற ஒரு டெசிஷன் எப்படி தப்பா போகும் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான, ஏன்னா ஒரு சில கட்டத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது நீங்க ஒரு முடிவுல இருக்கலாம், பிரதர் ஒரு முடிவு, அப்ப எப்படி நீங்க அந்த நேரம்ல என்ன பண்ணுவீங்க? ஜெபம் தான் பிரதர். நாங்க அதாவது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அனிதாக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய திட்டம் என்ன இதுல, இந்த இப்ப எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, எனக்கு எஸ்ன்னு சொல்ற ஒப்பீனியன், அனிதாக்கு நோன்ற ஒப்பீனியன் இருந்தா இதை நாங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரு, அவர் என்ன எஸ்ன்னு சொல்றாரா நோன்னு சொல்றாரா, சில காரியங்கள இப்படின்னு பதில் வந்துடும், சில காரியங்கள பதிலே வராது. சோ அது வர வரைக்கும் நாங்க அந்த வெயிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரியா நான் மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மாதிரி குடும்பத்துல நிறைய இப்போ நீங்க பார்க்குறோம் ஊழியத்தை பண்ணும்போது ஊழியர்களுடைய லைஃப்ல நிறைய பிரிவினைகள், நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியுது குடும்பத்துல. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? எப்படி உங்களுக்கு இருக்கு உங்க ஒற்றுமைகளை கேட்குறேன். கர்த்தர் வந்து என்ன சொல்றதுங்க, அனிதா மேல அப்படி ஒரு அன்பின் இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. அனிதா என்னைய அவ்வளவு நேசிக்கிறாங்க. எங்களுக்குள்ளாக அப்படி ஒரு அன்பையும் ஒற்றுமையும் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அது வந்து கர்த்தருக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். வசனம் உண்மைதான் இல்லையா, இருவரை கர்த்தர் இணைத்தார். அப்போ ஒரே மனிதனா, ஒரே சரீரமா, ஒரே இருதயமா கர்த்தர் இணைத்ததை வந்து எங்க லைஃப்ல நான் உணர்றேன். என்ன எப்படி ஃபீல் பண்ணி இப்ப நிறைய ஃபேமிலியில இந்த மினிஸ்ட்ரி பண்றவங்களுடைய ஃபேமிலியிலே நிறைய குழப்ப பிரிவுகள்லாம் வருது இல்லை, இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதனால இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றதுதான் கேட்கணும், எனக்கு பிடிச்சதுதான் நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிய பெண்கள் குறைச்சிக்கிட்டா நான் நினைக்கிறேன் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பெண்களுக்கு என்னைக்குமே அந்த ஒரு குணம் இருக்கு. ஏன்னா வீட்டுல செல்ல பிள்ளையா வளர்ந்துருப்பாங்க, பிரின்சஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. சோ நாம சொல்றதுதான் டாடி மம்மி அண்ணா எல்லாரும் கேட்பாங்க. அப்ப ஆஃப்டர் மேரேஜ் நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நான் விரும்புறதா நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாத்திட்டோம் அப்படின்னா ஃபேமிலி சூப்பரா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஆண்களுடைய குணம் சொல்றேன், நம்ம பெண்கள் இப்படி இறங்கி போகும்போது தானா அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, நீ என்னமா சொல்ற,
சொல்ற, நீ ஏதோ ஒண்ணு சொல்லமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு குணாதிசயம் ஆண்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. சோ அந்த ப்ராப்ளம்ஸ் கம்மியாயிடும். சோ பெண்கள் அந்த மாதிரி விட்டு கொடுத்து போனாதான் கரெக்டா இருக்கும்ன்றீங்க. ஓகே, நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், ஃப்ரீடம் வந்து எதிர்பார்க்க கூடாது. அதாவது நம்ம திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு, அனிதா அவங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது என்னைக்குமே அது சக்சஸ்ஃபுல் மேரேஜா இருக்காது. இப்போ ஒரு காருக்கு ஒரு ஸ்டேரிங் வீல் தான் இருக்கும், 4 வீல் வேணா இருக்கலாம், ஸ்டேரிங் வீல் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். இப்போ 4 பேர்த்துக்கிட்டே ஸ்டேரிங் வீல் வந்து 4 பேரும் 4 பேருக்கு இருந்தோம்னா அது காரா இருக்காது, பிஞ்சிரும். இதுதான் தனி ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்ன்றார், வைஃபுக்கு ஃப்ரீடம் வேணும்ன்றார். அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் நம்ம 2 பேர்த்தையும் நினைச்சிருக்காரு. அப்போ ஒரு நோக்கத்தோட கத்தான கர்த்தர் நினைச்சிருக்காரு. தலையில இருக்க முடிய கூட அவட சித்தம் இல்லாம விழுகாதுன்றாங்கல்ல. அப்ப நம்ம 2 பேர்த்தை கர்த்தர் நோக்கத்தோட நினைச்சிருக்காருன்னா என்ன நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன, எங்க 2 பேர்த்த கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்தார் அதை நாம உணர்ந்து அதெல்லாம் நம்ம வாழும் பொழுது, இப்போ எங்க 2 பேர் மைண்ட்ல நான் வந்து அனிதாவை காட்டும் நான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அனிதா வந்து என்னை காட்டும் நான் பெரிய ஆளா இருக்கணும்னு அனிதா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் இணைந்து தானே இந்த வேலையை செய்யறோம். ஒரே வேலையை 2 பேரும், அதாவது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்னா அனிதாவோட ரைட் ஹேண்ட், என்னுடைய ரைட் ஹேண்ட்னா அனிதாவுடைய லெஃப்ட் ஹேண்ட், இப்படிதான் இருக்கும். ஆனா உங்க சர்ச்சுக்கு வர நிறைய கப்பிள்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய பிரச்சனை இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான இதையும் பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த உறவுகள் பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சொல்யூஷன் பண்ணுவீங்க? அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன கவுன்சிலிங் மாதிரி இது பண்ணுவீங்களா, என்ன மாதிரி பண்ணுவீங்க? அதான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம சொல்றது என்னன்னா, இன்னொருத்தங்க திருத்துறதை நிறுத்தணும். இப்ப என் மாமியாரை திருத்தணும், என் மருமகளை திருத்தணும், என் மருமகனை திருத்தணும், என் புருஷனை திருத்தணும். இன்னொருத்தவங்களை திருத்துறதை நிறுத்திட்டு நம்ம எங்க திருந்தணுமோ அதை திருந்திடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டோம்னா அது தானே செட்டில் ஆயிரும். ஆமா, அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னையே பரிசோதனை பண்ணி பாருன்னு தான் சொல்றாரு. நம்ம என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்? என்னைக்குமே பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா இன்னொருத்தவங்களை குறை சொல்லதான் தோணும் மொழிய, நம்ம மேல என்ன பிரச்சனை இருக்கு, 100% ஆப்போசிட் பார்ட்டி மட்டும்தான் தப்பு செய்வாங்கன்னு யோசிக்கிறதுனாலே பிசாசு உங்க கண்ணை கட்டிட்டான்னு அர்த்தம். என் மேலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னது அது, அதை ரெட்டிஃபை பண்ணோன்னா ஒருவேளை அவங்க மாறிடுவாங்களா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணலாம். அப்பவும் அவங்க மாறலையா ஜெபிக்க கத்துக்கணும். ஏன்னா உறவுகளை பிரிக்கிறது பிசாசு. பிசாசோட பெரிய தந்திரம்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்தது சபையை கெடுக்கணும். இப்ப இது 2 தான் பிசாசோட பெரிய தந்திரம். இப்ப இதுல வந்து நான் எங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கேன், நான் எங்க வசனத்துக்கு இடம் கொடுக்காம வந்திருக்கேன், என்னைய கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்ல தான் தானா கரெக்ட் ஆகும். பினான்சியல் ரீதியா சிஸ்டர்லாம் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் சொல்லுவாங்களா, நீங்க தான் எல்லாம் ஹேண்டில் பண்றது? ஃபினான்ஸ் எப்பவுமே நான் தான் பண்றேன். ஓகே ஓகே ஓகே, ஆலோசனை சொல்லுவாங்க, எனக்கு இது தேவை, அதுக்கு தேவை இருக்கு, நீ ஜாம் பண்ணுமா நான் சொல்லுவேன். எனக்காக ஜாம் பண்ணுவாங்க, எங்க பிள்ளைகளையும் ஜாம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங். ஒரு சர்ச்சுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு, ஆனா அதுல இருந்து எல்லாம் எப்படி நீங்க மூவ் பண்றீங்க? இப்போ ஒரு சர்ச்சுக்கு செலவு பண்ணணும், இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு கடன் வாங்கி கூட பண்ற அந்த டிசிஷன் இருப்பீங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். B2Bயோட பாலிசி என்னன்னா, ஒரு தேவை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் போய் விதைச்சிடணும். அப்ப அதாவது இப்போ ஒரு இடம் வாங்குறேன்னு வைங்களேன், அட்வான்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா 3 மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீதி அமௌண்ட்டை கொடுக்க முடியுமா முடியாதான்றது என் மேல எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனா நான் விதைச்சிட்டேன்னு வைங்களேன், எனக்கு நான் யார்கிட்ட விதைச்சிருக்கிறோனோ அவர் தருவாரா மாட்டாரான்ற டவுட்டே இல்லை. சோ அந்த லெவல் ஆஃப் எக்கனாமில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இப்படிதான் B2Bயோட எக்கனாமி போகுது. ஓகே, ஃபினான்ஷியல் நிறைய தேவைகள் இருக்கும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து ஒரு வீடு ரெண்ட் எல்லாமே சர்ச் எல்லாமே இருக்குன்னு இருக்கும்போது, ஸோ மந்த்லி அதனுடைய தேவை அதனுடைய இது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பாஸ்டர் குடும்பமா நம்ம எல்லாருமே 50 போய் வாங்கலாம் முடியாது, ஒன்று இருக்கு, அது கர்த்தரை சார்ந்த நம்ம இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நடந்திருக்கு உங்க லைஃப்ல வந்து? இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த இடத்துல எதிர்பார்த்து இது நடக்கல, ஓகே இப்போ என்ன அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? என்ன மாதிரி? அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவம். அதாவது பணம் இல்லாத அனுபவம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அனுபவம், இந்த மாதிரி நிறைய அனுபவம்லாம் இருந்திருக்கு. விசுவாசிக்கிறதுனால எல்லாமே பயங்கரமா நடந்துச்சுன்னா சொல்ல, அந்த மாதிரி பொய் சொல்ல விரும்பல. உண்மையாலுமே நாங்க சஃபரிங்ல இருந்திருக்கோம், பிரச்சனைகள்ல போயிருக்கிறோம். நாளை காலைல 10 மணிக்கு சொல்லியிருப்போம், அப்புறம் 9 மணி வரைக்கும் யார்கிட்ட போய் கேட்பீங்க? இப்ப யார்கிட்டயும் கேட்கறோம்னு வைங்க, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பயம் வரும், அவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது? இல்ல இருந்தா நம்ம ஒரு எங்கேயோ வச்சிருக்கிறோம், அது நாளை காலையில வரும் அப்படின்னா யார்ட்டையும் வாங்கி நாளை காலையில தரலாம். நம்ம நாளை காலையில வரும்னு யாருக்கு தெரியும்? மாசம் 10 ரூபா 10ஆம் தேதி தரேன்னு யாரும் எழுதி கொடுத்துருக்காங்களா? கர்த்தர் ஏவனாதான் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஏவனாதான் அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு உழைச்சு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச பணங்களை வந்து ஆண்டவர் ஏவனாதான் கொடுக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு எவ்வளவோ பினான்சியல்ல வந்து நாங்க என்ன சொல்றோம், ஒரு போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனா அந்த மத்தியில அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ
சில காரியங்கள் உடனே சந்திக்கப்பட்டுரும், சில காரியங்கள் தாமதமா சந்திக்கப்படும். தாமதமா சந்திக்க போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்க லைஃப்ல எதெல்லாம் தாமதமா வந்ததோ எல்லாமே தாளந்தா தான் வந்துச்சு. லேட்டா வரதெல்லாம் வெயிட்டா தான் வரும். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பிள்ளைகளை வளர்க்கறதுல எந்த அளவு போக்கஸ்ல இருக்கீங்க இப்போ? ஊழிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பேன். நீ படிக்கலன்னா எனக்கு கவலை இல்ல, எனக்கு தேவை நீ ஊழியத்துல கரெக்டா டைமுக்கு இருக்கணும். டைமுக்குனா பிரதர் எங்க பாஸ்டரோட டைம் எப்படின்னா 9 o'clock சர்ச்னா 8 o'clock நாங்க உள்ள இருக்கணும். நானும் என் பிள்ளைகளும் இங்க வேலை செய்யற ஒவ்வொரு எங்க பிள்ளைகளும், ஆவிக்குரிய பிள்ளைகளாகட்டும் மாம்ச பிள்ளைகளாகட்டும், எல்லாரும் 8 o'clock இங்க இருப்போம். அங்கே பாஷை பேசணும். அதே மாதிரி வீட்டுல அதே மாதிரிதான் பிரேயர் பண்ணாம பிள்ளைங்க படுக்க கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது 10 minutes பைபிள் படிச்சுட்டு டாடி கிட்ட நீ வந்து சொல்லணுமா கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம், இது எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல, பட் ஸ்கூல் விட்டு வந்த உடனே உள்ள பெட்ரூம்ல போய் முழங்கால் போட்டு 2 பேரும் அவங்க நோட்ஸ் வச்சிருக்காங்க பிரதர், அதை எடுத்து கர்த்தர் என்ன சொல்றாருன்றத திரும்ப எழுதிட்டு வருவாங்க. இதுதான் இவங்களோட ரொட்டீன். அந்த கீபோர்டு கிளாஸ் போகணும், ஆமி வந்து சாங்ஸ் கத்துக்கணும். சோ ஊழிய விஷயத்துல இவர் வேற லெவல்ல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஓகே ஓகே. ஆனா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஆசை எல்லாம் அப்படிலாம் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்களும் உங்க சாட்சியெல்லாம் கேட்கும் போது அப்பாவுடைய இதுல இருந்தே நான் ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்ல நீங்க உங்களுடைய அப்பா பிள்ளைங்களுக்கு நிறைய நீங்க ஊழியர் கொடுக்கறதுனால எப்படி அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க? அவங்க சூப்பர் எக்ஸைட்டடா இருக்காங்க. அதாவது லைஃப் சேஞ்சிங், கண்ணுக்கு முன்னாடி லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஜனங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ஸ்பைடர்மேன், ஹீமேன், அந்த மேன் இந்த மேன் மாதிரி பாருங்க. அப்படி இல்ல, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஜனங்க கண்ணீரோட வருவாங்க. நம்ம அவங்களுக்கு ஜெபிப்போம், வசனத்தை சொல்லுவோம். ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து பாஸ்டர் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னப்பா இது பொம்மை படத்துல பாக்குற மாதிரி இவங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகுது. அப்ப ஜீசஸ் ஒரு சேவியர். அது அவங்க இப்ப நாங்க மறந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் பையன் சொல்லுவான், டாடி அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்ல, இதா பாருங்க இது நடந்திருக்கு. என் பிள்ளை சொல்லுவா, டாடி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்ல, பாருங்க இந்த தரிசனத்தை கர்த்தர் காமிச்சாரு, அதே மாதிரி நடக்குது பாருங்கன்னு. இப்படி அவங்க எங்களை பூஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்க இருப்பாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்போம் பிரதர். ஊழிய விஷயத்துல கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளைங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க அவங்களுடைய ஆசையில் ஒன்று இருக்கும், குழந்தைங்க பாஸ்டர் அவங்க இதுல உள்ள இருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்படி என்ன விரும்புறீங்க? ஃபியூச்சர்ல அவங்க ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க என்னவா விரும்புறீங்க? அதாவது எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. சரி. அப்போ வந்து மாத்திரை எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. ஒரு 2 years கிட்ட வந்து அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனா கர்த்தர் அடுத்து சொன்னதுல இருந்து 2 வாரத்துல கன்சீவ் ஆக்குனாரு. 1க்கு 2 குழந்தைய கொடுத்தாரு. இது வந்து கர்த்தர் கொடுத்த குழந்தைங்க, இது தேவன். அப்புறம் என் பையன் பிறந்த உடனே 1 hourல இறந்துருவான். 1 hourல இறந்துருவான். அப்போ அவனுக்கு ரஃபேல்னு பேர் வச்சு, லேவி ரஃபேல். லேவினா ஊழியக்காரர். அடுத்தது ரஃபேல்னு பேர் வச்சு, ஏன்னா God has already healed meன்னு தேவன் சுகமாக்கணும். இன்னைக்கு பாருங்க பிரதர், அவங்க 7th standard படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சிட்டி சர்ச்ல கீபோர்டு வாசிக்கிறாங்க. சோ வந்து அவங்கள ஆரம்பத்துல இருந்து இதை ட்ரெயின் பண்றோம், இது அவங்களுக்கு கத்து கொடுக்குறோம். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அவங்க ஆண்டவர் வந்து ஊழியத்துக்காகவே அவங்களை எங்களுக்கு அனுப்பியிருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்க சாட்சி கேட்கும் போது அப்பா உங்களை ஊழியத்திலே வளர்த்தாங்க. ஆனா நீங்க நினைச்சீங்க வேலைக்கு போயிட்டு நம்ம ஊழியம் பார்க்கலாம், ஆமா சப்போர்ட் பண்ணலாம். சோ பசங்களை நீங்க இப்ப யோசிப்பீங்கல்ல, சோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இப்படியே திணிச்சிடக்கூடாது, அப்படியெல்லாம் யோசிச்சு வளர்க்குறீங்களா? அந்த மாதிரி கேட்கறேன். இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஊழியத்தை தான் நம்ம சொல்றீங்க. சரி. அப்ப அவங்களுக்கு சுய விருப்பம் இருக்கும் இல்லையா, அது அவங்க அதெல்லாம் தாண்டி வந்து ஆண்டவர் ருசி பார்த்து அவங்க தனிப்பட்ட விதத்துல அந்த அபிஷேகத்துக்காகவும் அந்த அழைப்பை உணர்றதுக்காக அவங்க போய் தான் ஆவாங்க. அதை வந்து நான் கட்டாயப்படுத்த முடியாது. அதை கட்டாயப்படுத்தினாதான் வருவாங்க, ஹார்ட்ல இருந்து வர மாட்டாங்க. கண்டிப்பா என் மேல இருக்க ஒரு ஃபியர்ல, என் மேல இருக்க ஒரு அன்புல வருவாங்களோ இல்லையா, ஹார்ட்ல இருந்து வராது. அது வந்து அது ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும். அது அவங்க லைஃப்ல எப்போ அந்த ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் என்கிட்ட எங்க 2 பிள்ளைகளும் நாங்க பைபிள் காலேஜ் தான் போகணுன்றாங்க. இப்பவே சொல்றாங்க. ஓகே சூப்பர். அது மாதிரி வந்து ஃபேமிலியோட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதா எப்படி இருக்கும்? ஏன்னா வெளியே அவுட்டிங் போறது எப்படி, அதெல்லாம் எப்படி? மண்டே வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஹாலிடே. மண்டே வந்து பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சிட்டு வந்தோம்னா நாங்க அவங்களை வெளியே கூட்டு போயிடுவோம். சரி. நாங்க போய் நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மேக்சிமம் மண்டே வந்து போவோம். ஏதோ சர்ச்சில் முக்கியமா எந்த காரியம் இல்லைன்னா கன்ஃபார்மா பிள்ளைகளோட போய் வெளியே அவுட்டிங் போறதெல்லாம் இருக்கா? ஃபேமிலியா வெளியே டூர் போறது அந்த மாதிரிலாம் அப்படி ஏதாவது?
டைம் இருக்கும்போது கண்டிப்பா போவோம். அந்த மே மந்த் லாஸ்ட் வீக் போவோம். சரி சரி சரி. ஓ, அதையும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இன்னும் சில கேள்விகள் நான் உங்கள்கிட்ட ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி கேட்க விரும்புறேன். உங்களுக்குள்ள அதான் ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லுங்க, நீங்க சிஸ்டர்ட்ட பிடிச்ச விஷயம் என்னது, பிடிக்காத விஷயம் என்னது? இது மாத்திக்கலாம், அப்படி வச்சுக்கலாமா? இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம் மாத்திக்கலாம், அல்ல எதை சொல்லுவீங்க நீங்க? அனிதா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அனிதா ஒரு நாள் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. ஓகே. ஒரு நாள் விட்டு கொடுத்தது. ஊழியத்துல எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், கண்ணீர்கள், அதாவது பூ மாலையும் விழுகும், செருப்பு மாலையும் விழுகும். சரி சரி. எல்லாத்துலயும் ஒரு நாளும் நீங்க பண்றது தப்பு, நீங்க ஏன் ஊழியத்துல இருக்கீங்கன்னு ஒரு நாள் கேட்டது இல்லை. எனக்கு எல்லா நாள்லயும் எல்லா விதத்திலையும் உதவியா தான் அனிதா இந்த செகண்ட் வரைக்கும் இருந்திருக்காங்க. இனியும் அப்படி கத்தர் இருக்க வைப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அனிதாட்ட என்ன பிடிக்காதுன்னா, ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. அப்படியா? எதுவும் விருப்பம் அப்படி இருக்கு சொல்றீங்களா? அதாவது நம்ம ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தோம்னு வைங்களேன், சரி இது வேண்டாம், இது நம்ம ஊழியத்திலேயே போட்டுடலாம் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அம்மா என்ன பிரதர், ஒரு சாரி வாங்கி தருவோமா, 45,000 ரூபாய் இருக்க போது 1,500 ரூபாய் இருக்கும், அதை வந்து அவங்க எது மேலயும் ஒரு நாட்டம் இல்லாம இருக்காது. ஆனா என்னன்னா அதுக்கேத்த மாதிரிதான் எங்கெங்கயோ வந்து கிஃப்ட் வரும். எங்களுக்கு ஷர்ட்டும் பேண்ட்டும் சாரியும் ஆன்லைன்ல எங்க ஃபேமிலி அவங்க அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான். சூப்பர். நீங்க சொல்லுங்க சிஸ்டர், பிரதரை பத்தி சொல்லுங்க, அவங்க பிடிச்சது பிடிக்காத விஷயங்கள். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து எங்களை ரொம்ப நேசிப்பாரு. ஓகே ஓகே. எங்களை ரொம்ப நேசிப்பாரு, எந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டார். எல்லா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, என்ன பாஸ்டர்ன்ற ஒரு மரியாதை கொடுப்பாரு. பாஸ்டர் அம்மான்றது வேற, முன்னாடி சேர்ல உட்காந்துக்குவோம், வர்ஷிப் எடுப்போம், அதோட ஓகே. பட் ஆனா என்ன அப்படி பண்ணல. அவரு ப்ரீச் பண்ண சொல்லுவாரு, ஜனங்களுக்கு பிரேயர் பண்ண சொல்லுவாரு, கார் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தங்க வீட்டுல ஜெபிச்சுட்டு வான்னு சொல்லுவாரு. என் கையில ஒரு தனி சபையவே கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை மதிப்புக்குரிய பாஸ்டர்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா என் கணவர் வந்து என்னை நம்பி ஒரு சபையவே கொடுத்திருக்காருங்கும் போது அது உண்மையா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. தேங்க்யூ சோ மச். பிடிக்காதது வந்து என்ன சொல்றது, பிடிக்காதது அப்படி எதுவும் இல்ல. ஏதாவது மாத்திக்கலாம், இது அப்படி அப்படி வச்சுக்கலாம், ஏதாவது ஒண்ணு மாத்தலாம் அவங்க அப்படியே ஏதாவது சொல்லுவீங்க நீங்க? எனக்கு பிடிக்காததுன்னா அவரு கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ, இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டைலானா லைக் வந்து எப்படி சொல்லலாம், கொஞ்சம் ஃபங்கியா, கொஞ்சம் ஹேர் எல்லாம் ஊழியம் நாங்க அப்படி செய்ய முடியாது. சோ நான் அவர் அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஒரு ஆசை, அது நிறைவேற்றுறீங்க. சூப்பர். அது மாதிரி வந்து உங்களுக்குள்ள சண்டைகள்லாம் வந்திருக்கா, வந்தா யாரு ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, அப்படியே நடந்திருக்கா? அது ஒரு கேள்வியை கேட்கணும். கண்டிப்பா மன சங்கடம் வராம எப்படி இருக்கும்? சரி சரி சரி. மனுஷங்க தானே, வரதான் செய்யும். ஆனா வந்து யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து பேசுறதுல? 2 பேரும். அப்படியா? 2 பேரும் தான் விட்டு கொடுத்துருவோம். நான் போய் மன்னிப்பு கேட்பேன், அனிதா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. சோ அது வந்து அதாவது என்னுடைய கேரக்டர் என்னன்னா, கோபம் இருந்துட்டா நான் தூங்கி எந்திரிச்சு காலையில எழுந்துச்சு எனக்கு மறந்துடலாம். அவங்களும் அப்படிதான். அதான் கர்த்தர் தான் அந்த இருதயத்தை கொடுத்தார். ஒவ்வொருத்தங்களை நாங்க கேட்கும் போது எங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா ஆச்சரியமா இருக்கும். இப்போ எப்படி நம்ம தமிழ் பேசுறோம், ஹிந்தி பேசும்போது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அதே மாதிரிதான் அவங்க அவங்களுடைய அதை சொல்லும் போது நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க, 4 நாள் 3 நாள்லாம் பேசாம சிலவங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்காங்கன்னு எங்களுக்குள்ளேயே சங்கடங்கள் வரும். ஆனா அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா என்னால வந்து கோபத்தோட என்னால இருக்க முடியும். அனிதாவும் என் கூட கோபத்தோட இருக்க முடியாது. 2 செகண்ட் மூஞ்ச பாத்துட்டேன்னா எனக்கு கோபம் இப்படி போயிடும். கோபத்தோட தான் இருக்கணும்னு நினைப்பேன். மூஞ்ச பார்த்தா போயிடும், அவ்வளவுதான். அவர் எப்படியாவது என்ன சமாளிச்சு சிரிக்க வச்சிருவாருங்க. அவருடைய மெயின் கோல், கோவம் சண்டை போட்டோம் அப்படின்னா அவருடைய மெயின் கோல் என்னன்னா, அவர் 5 மினிட்ஸ் தான். அந்த 10வது நிமிஷம் வந்து உடனே என்ன சிரிப்பு மூட்டி ஏதோ ஒரு வசனம் சொல்லி பாட்டு பாடி அப்படி எல்லாம் அர்ப்பணித்தேன் அப்படின்னு வந்து, ஆமா அதுக்கப்புறம் திடீர்னு வந்து உங்களை விட்டா யாரும் இல்லை அப்படின்னு அப்படி எல்லாம் பாடும்போது எனக்கே சிரிப்பு சமாதானம் ஆயிரும். சூப்பர் சூப்பர். சோ இன்னும் உங்களுடைய ஃபியூச்சர்ல என்ன விஷன், குடும்பமா என்ன ஊழியம் செய்ய விரும்புறீங்க? உங்களுடைய விஷன் என்ன வச்சிருக்கீங்க? தரிசனமா என்ன? தரிசனம்னா பிரதர், தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். Go call the world back to Bible, for this is the answer for all the problem they face today. உலகத்தை வேதத்துக்கு திருப்பி அவங்க போகிற எல்லா பிரச்சனைக்கு இதுதான் பதில். சோ இத நாங்க இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ரீச் பண்ணணும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கெல்லாம் போடுற எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் 5000 பேர் பார்க்கறதுனா கர்த்தருடைய சுத்த கிருபை.
அவங்க பெரிய கேமராஸ் எல்லாம் வச்சு போடல, பார்த்த வீட்டுல வச்சு பாத்தீங்களா, செல்போன் திருப்பி வச்சுட்டு லைவ் பண்றோம். சோ இது இன்னும் பெஸ்டா பிரமாதமா வண்டர்ஃபுல்லா கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்கள்ல வசனத்தின் மேலாக ஒரு தாகத்தை உண்டாக்கணுன்ற ஒரு வாஞ்ச ஒரு நெருப்பு மாதிரி எங்களுக்குள்ளாக எரியுது. அதே மாதிரி ஒரு 1000 வாலிப பசங்க பிள்ளைகளுக்குள்ளாக அந்த நெருப்பை கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய நாட்கள்ல அதை செய்வாங்கன்ற ஒரு பெரிய பாரம். அதுதான் தரிசனம், அதான் எங்களுடைய அடுத்த நெக்ஸ்ட் கோல். பாக்குற நிறைய ஊழியர்கள் பார்ப்பாங்க, இளம் தம்பதியர் கூட பார்க்கலாம், ஊழியம் பாக்குறவங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இளம் வயதுல ஊழியம் பார்த்துட்டு இத்தனை வருஷம் 13 வருஷம் கடந்து வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது என்ன பிரச்சனையா இருந்தாலும் மாறும், இவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் மாறும், கண்ணீர் மாறும், தேவைகள் சந்திக்கப்படும், எதா இருந்தாலும் மாறும். ஏன்னா அழைச்சவர் உங்களை அலக்களிக்க விடவே மாட்டார். அடுத்தது எல்லாத்த காட்டணும், நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்களா இருக்கணுமா, நம்ம மனைவிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தான். என்னைய பொறுத்தளவுக்கு எந்த மனைவி தான் ஹஸ்பண்ட பாஸ்டர்னு சொல்றாங்களோ அவர் தான் உண்மையான பாஸ்டர். ஏன்னா மனைவிக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது இல்லைங்களா, யாருக்குமே தெரியாது. அப்படி நம்ம மனைவிக்கு தான் நம்ம முதல் ஊழியத்தை செய்யணும். அப்ப அவங்கள உருவாக்கணும், நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும். அங்கிருந்து லீக் ஆகிறதா விசுவாசிகளுக்கு போகணும். நம்ம விசுவாசிகளை மாத்திரமே கொண்டு போய் பார்த்துட்டு நம்ம மனைவியும் நம்ம பிள்ளைகளையும் தேவனுடைய தரிசனம் நம்ம கொடுத்துருக்க தரிசனத்தை அவங்களுக்கு கொடுக்காம போயிட்டோம்னா யூஸ்லெஸ்ஸா மாறிடுவாங்க. ஸோ அதை இருக்கணும். அப்புறம் மூணாவது என்ன ரொம்ப முக்கியம்னா எப்பவுமே இணைஞ்சிருக்கணும். பிரிவினை பிசாசு தான் கொண்டு வரும். குடும்பமும் திருமணத்தையும் சபையும் பிரிக்கிறது தான் பிசாசோட மெயின் கோல். எக்காரணத்தை கொண்டும் நியாயமான என்ன காரணமா இருந்தாலும் பிரிவினைக்கு ஒத்து போகாதீங்க. நியாயமான காரணமா இருந்தா கூட பிரிவினைக்கு ஒத்து போகாதீங்க, அது மன்னிச்சுட்டு போயிருங்க. அதாவது ஈஸியா நம்ம வந்து நம்மள மன்னிச்சிடும். இப்ப நான் செஞ்ச பாவத்தை யார் என்னை மன்னிக்கிறாங்களோ நான் பட்டுன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா வேற யாரும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கண்டம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், குறை சொல்ல ஆரம்பிச்சிருவேன், நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே போலதான் நம்ம மனைவி செய்யற பாவத்தை நம்ம செய்யற மாதிரியே தான் யோசிக்கணும். நம்மள போலதான் அவங்களும் ஏதோ ஒன்று தவறு செஞ்சுட்டாங்க, ஏதோ கொஞ்சம் குறை இருக்கு, இதனால என்ன தப்பு, நம்ம மனைவி தானே, நம்ம தான் மூடி மறைக்கணும், நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி மனைவி அப்படி நினைக்கணும், ஹஸ்பண்ட் அப்படி நினைக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா இந்த 3 காரியம் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வாழலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? கணவனை கர்த்தர் தான் கொடுத்தார், மனைவியை கர்த்தர் தான் கணவருக்கு கொடுத்தாருன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஊழியம் நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போயிடணும். ஒரு கணவர் கோவப்படும் போது மனைவி அமைதியாயிரணும், மனைவி கோவப்படும் போது கணவர் அமைதியாயிரணும். அதுக்கப்புறம் பொறுமையா 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் இது நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கலங்க, இது பிடிக்கலங்கன்னு சொல்லி அதுல சமரசம் ஆயிக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல கணவன் மனைவி கண்டிப்பா கைய கோத்து ஜெபம் பண்ணியே ஆகணும். பெண்களுக்கு கொடுக்கிற பெரிய அட்வைஸ் என்னன்னா, உங்க கணவர் தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க தலை மேல கைய வச்சு, ஆண்டவரே என் கணவர் என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துங்க, என் கணவரை ஆண்டவரை வேதாகமத்தில் இருக்கிற ஆண்டவரை பெரிய ஆட்களை போல நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனைவி இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவர் நிச்சயமா மனைவிக்கு பிடித்த மாதிரி அவர்கள் மாறி விடுவார்கள். ரொம்ப நன்றி பிரதர், சிஸ்டர், ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் சந்திச்சோம். ரொம்ப அருமையான இந்த கப்பிள்ஸ் இன்டர்வியூ, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. ஈரன் டிவி அடுத்த பேட்டிக்க போறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு, நீங்க எப்பவுமே ஒரு சகோதரனை போல நீங்க எங்களை நேசிக்கிறீங்க. உங்களுடைய அன்பு ரொம்ப ப்ரெஷியஸ். அதே மாதிரி உங்களுடைய உத்தம இருதயத்தை கர்த்தர் பார்த்து தான் உங்களை இவ்வளவு பெருசா உயர்த்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் பல கோடிகளுக்கு உங்களை உயர்த்துவாருன்னு இயேசு நாமத்துல வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்க உங்க சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண வரும், எங்களை நீ கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்க ஈடன் டிவிக்கு நீங்க சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியால அங்க ஸ்டே பண்றதுக்கு, உங்க பகுதியில் ஸ்டே பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஸோ நிச்சயமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.